வணக்கங்க. சுவையான கோயில் புளியோதரை செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாமா? உளுந்து, கடலைப்பருப்பு, மிளகு, கொத்தமல்லி, கருவேப்பிலை, எள்ளு, கடுகு, வெந்தயம், காய்ந்த மிளகாய் இதெல்லாம் வறுத்துடணுங்க. புளி 100 கிராம் புளி அளவுக்கு ஊற வச்சு நல்லா கெட்டியாக கரைச்சி எடுத்துக்கணுங்க. வறுத்தாச்சு. வறுத்ததை மிக்சியில் போட்டு பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கணுங்க. இது தாளிப்பு போட தேவையான பொருள். கடலைப்பருப்பு, உளுந்து, கடுகு, காய்ந்த மிளகா, ஏற்கனவே நம்ம வறுத்த வேர்க்கடலையை தோல் எடுத்துகிட்டு வச்சுருக்கோம். இப்போது ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றி பியூர் நல்லெண்ணெயாக ஊற்றினா நல்லா வாசமாக இருக்கும். அதனால் நல்லெண்ணெய் ஊற்றி அதில் உளுந்து, கடலைப்பருப்பு நல்லா ஒரு செவந்து வர அளவுக்கு வறுக்கணுங்க. வறுத்த பிற்பாடு கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கணும். கடுகு பொரிஞ்சு வர டைமில் காஞ்ச மிளகாவும் நம்ம இப்போ சேர்த்துடலாம். ஏற்கனவே நம்ம 10 காஞ்ச மிளகா வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்துக்கலாம். இதுதான் காரத்துக்கு. நம்ம ஏற்கனவே வறுத்து தோல் எடுத்து வச்சுக்கிற வேர்க்கடலையும் சேர்த்து கொஞ்சம் வேர்க்கடலை நல்லா முறுப்பாக வர அளவுக்கு கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கணுங்க. அதில் 10 கருவேப்பிலையும் சேர்த்துடணுங்க. சேர்த்து கொஞ்சம் கிண்டி விட்டு புளி கரைசலை அதில் ஊற்றிடணுங்க. நல்லா கொதிக்க விடணுங்க. கொதிக்க வச்ச பிற்பாடு மஞ்சத்தூளும் உப்பும் சேர்த்து கொதிக்க வைக்கணும். கொதிக்க வச்ச பிற்பாடு அதில் நம்ம ஏற்கனவே வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கிற பொடியை 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அதில் சேர்த்து கட்டி இல்லாமல் கிண்டி விடணுங்க. இப்படி சேர்த்து கிண்டும்போது எண்ணெய் மேலே வர அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சிடணுங்க. இப்படி இந்த முறையில் செஞ்சால் சுவையான, மணமான, நல்ல டேஸ்ட்டாக இருக்கிற புளியோதரை ரெடிங்க. இப்போ நம்ம இதை செய்யும்போதே அக்கத்தில் அத்தனை வீட்டுக்கும் நல்ல வாசம் அடிக்குங்க. ஏற்கனவே நம்ம சாதம் வடித்து ஆற வச்சுருக்கோம். அந்த சாதத்தில் நல்லா கொதிக்க வச்சா எண்ணெய் பிரிஞ்சு மேலே வர அளவுக்கு கொதிக்க வச்சுட்டு இந்த சாதத்தை நம்ம நல்லா பிசைஞ்சி கொஞ்சம் ஊறுனா நல்லா டேஸ்ட்டும் இருக்குங்க. பிசைஞ்ச உடனே சாப்பிட்றத விட கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் சாதத்தை பிசைஞ்சி எடுத்து வச்சிட்டோம்னா சுவையான புளியோதரை ரெடி. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பாருங்கள். புளியோதரையை எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கமெண்ட்டில். தேங்க்யூ.